ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமா, அதுவும் ஸ்கூல் டேஸ் கொரியன் ட்ராமானா சூப்பராகவே இருக்கும். வாங்க வீடியோ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு அவரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் முகத்தில் ஒரு சிரிப்போ சந்தோஷமோ எதுவுமே இருக்காது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது இவங்க ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது காலேஜ் டைம்ஸில் அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் கொண்டதாக இருக்கும். அந்த 9 பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளப் அந்த பப்பு அதெல்லாம் சொல்லுவாங்களா, அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முக்கியமான 2 பேரை மட்டும் காணும். அதாவது ஹீரோ ஹீரோயின் தான் இன்னும் காணும். அவங்க வரட்டும், கடைசி அவங்கள மட்டும் வெளியே துரத்திட்டு நம்ம பேசாமல் உள்ளே போயிடுவோம். இன்னும் செட்டாக தானே வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த 2 பேரில் ஒருத்தரை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு ஜோடியாக தானே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 பேர் வேகமாக ஓடி வருவாங்க. ஹீரோ ஹீரோயினாக தான் இருக்கும். 2 பேரும் வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே நிற்கவே மாட்டாங்க. 2 பேர் மட்டும் வேகமாக உள்ளே ஓடிடுவாங்க. அடப்பாவீங்களா, உங்களில் யாராவது விட்டுட்டு போகலான்னு நினச்சா எங்களில் ஒருத்தர் வெளியே நிற்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மற்றவங்க துரத்திட்டே போவாங்க. நிறைய அடிதடி அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிட்டாலும் இவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அந்யோன்யமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுக்குள்ளே போன ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ போட்டுட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு அங்கெல்லாம் பாட்டு அதெல்லாம் டான்ஸ்லாம் இருக்குல்ல, ஆடிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு என்ன உனக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார். அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோன் ஓப்பனாகவே கேட்டுருவாங்க. டக்குன்னு ஹீரோ ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு முகமே வாடி போயிடும். அப்போ அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போனவங்க தான் இப்போ 4 வருஷம் கழிச்சு தான் திரும்பவும் ஹீரோன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ரீயூனியன் சொல்லிட்டு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 வருஷம் வச்சுட்டாங்க. அப்போல்லாம் ஹீரோயின் வரவே இல்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நிற்கிறாரு. எல்லாருக்கும் மெசேஜ் போட்டேன், எல்லாருக்குமே மெசேஜ் போட்டேன், வருஷம் அவளுக்கும் தான் போடுறேன், ஆனால் வரவே இல்லை, இந்த வருஷம் வந்திருக்கா போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோவும் பார்க்குறாங்களா, அதனால எல்லாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க, இன்னும் உள்ள அந்த பார்ட்டிக்குள்ளே வராமல் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, இந்த வருஷமாவது சேர்ந்துருவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மைக்கேல் ஜாக்சன் கெட்டப்பில் போட்டுட்டு ஒருத்தர் வரார். அவரை பார்த்தாலே ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஹீரோயினை போய் கூட்டிகிட்டு வராருமா, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உள்ளே வந்தோன்னு 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஹீரோயின் வந்து முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அதனால் வந்துட்டு அவர் திரும்பி என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சிட்டே இருப்பார். இப்போ இந்த மைக்கேல் ஜாக்சன் கெட்டப்பில் இருக்கலாம், அவர் என்ன சொல்கிறாரோ, உனக்கு தான் லவ் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீ நார்மலாக அவகிட்ட பேச வேண்டியதானே, நீ எதுக்காக போய் ஒதுங்கி நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவரை பார்த்தாலே அவருக்கு பயங்கர வெறியேறிட்டு இருக்கும். 2 பேரும் பேசவே மாட்டாங்களே, எப்படியாவது இவங்களை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடுலாம் எடுத்து வைப்பாங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கும்போது ஹீரோயினை மட்டும் தனியாக உட்கார வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு போகும்போது இவ போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அவங்க பக்கத்தில் வந்து உட்காராங்க. சரி சாப்பிடுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கேக் இருக்கும், அந்த கேக் எடுத்து கொடுப்பாங்க, இந்த கேக்கை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அது கேரட்டில் பண்ண கேக்காக இருக்கும், கேரட் கேக்கா. உடனே ஹீரோ சொல்வார் அது அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கேரட்னாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கேரட் சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அப்படி ஹீரோ அப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு நல்லா அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே அந்த கேக்கை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒத்துக்காது. அதுக்கு அதனால ஹீரோ முன்னாடி அப்படி காட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அதை சாப்பிட்டுறாங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும், அவர் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்காததுனால எந்திரிச்சு போயிட்டு வாமிட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. வாமிட்டும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ்லாம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு கிளிப்பாக வீடியோவாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஹீரோயின் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்களாம் அப்போ தானே மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெமரிஸ்லாம் அந்த ஃபோட்டோஸில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சில ஞாபகங்கள் வரும். அதாவது காலேஜ் ஃபஸ்ட் டே அன்னைக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க ஹீரோயின். அன்றைக்கி வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தராக வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம்ல, அவங்கள அறிமுகப்படுத்தும் போது வந்து ஹீரோயின் வந்து நிற்கும் போது அவங்க பேசிட்டு போகும்போது வேறு யாரையாவது கூப்பிட்டு விட்டுட்டு அவங்க போகணும். அந்த டைம் வந்து ஹீரோயின் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் வேறு யாரை கூப்பிடலான்னு சுற்றி பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. உடனே அவரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்போவே பிடிச்சிருக்கும். அதனால் ஒயிட் கலர் ஷர்ட் நீ வந்து பேசு அப்படின்ற மாதிரி அடுத்தது கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோவும் வந்து பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி அவருக்கு பேச தடுமாற்றமாக இருந்தாலும் எனக்கு கேன்டீனில் இதை வாங்கிட்டு வந்துடும் அதை வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த 6 பேர் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. இப்போ 2 பேர் புதுசாக சேர்ந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் வந்து ஆட் ஆயிருக்காரு. இப்படி தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங் 9 பேர் மொத்தம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப உரிமையாக அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு காலேஜில் வந்து எனக்கு காலையில் வந்து ஹாஸ்டலில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயின் ரொம்ப உரிமையாக சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் மறுநாள் காலையிலே ரெடியாகி வந்துடுவார். ஏன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்கிட்டே இருப்பாங்க.
இருப்பாங்க. இவர் வெளியே நின்று கத்திட்டே இருப்பார். அதுவும் ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடாம அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு தான் பேரை சொல்லியே வெளியே நின்று கத்திட்டு இருப்பாரு. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் முழிச்சு எட்டி பார்க்குறாங்க. இவர் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. அந்த வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பேசுறாருன்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. வேக வேகமாக போவாங்க. ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதை வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அவங்களும் ரெடி ஆகி வந்துடுவாங்க. வந்தவர் என்ன சொல்லுவாங்கன்னா நாளையிலேருந்து கரெக்டான டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஹீரோயின் சொல்லும்போது நான் அதெல்லாம் வரமாட்டேன், நான் உன்னை பிக்கப் பண்ண வரலன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா அதான் வந்துட்டு இல்லை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி சைக்கிளில் இருக்கும் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு கரெக்டாக டைம் வரணும் அப்படி இப்படின்னு இவரால் தட்டி கழிக்கவே முடியுது. என்ன இவளா முடிவு எடுத்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். இவரோட முடிவுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே ஹீரோயின் எடுக்கிறது தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் வந்துட்டு கூப்பிடுவாங்க. அவர் வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரை பண்ணி விடுறதுலேருந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது, ஒன்று பார்த்து பார்த்து ரெண்டு பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவாங்க. அப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இது எல்லாமே இனிமேல் பிக்சர்ஸ் வேறு வரும்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை, வெறும் ஹீரோயினோட பிக்சர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படியாவது இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பண்ண ட்ராமா போல இருக்குது தான் இது. இதை ரெண்டு பேருமே பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கால் வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே ஏதோ நான் கிளம்பிட்டே இருக்கேன், நான் இப்போ அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவள் போராடா போய் பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுப்பி வைக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வராரு. அதுக்குள்ளே இவங்க ட்ரெயினே ஏறிடுறாங்க. ஹீரோ பின்னாடியே வந்துடுறாரு. ஏதாவது பேசிடுவோன்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் தான் வர ஆரம்பிச்சது. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் அந்த ட்ரெயின்லேயே குதிச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் நான் கொஞ்சம் ஒரு டைம் மட்டும் எனக்கு கூட நான் பேசுறது என்னன்னு தான் கேளு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அவரும் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. என்ன தான் சொல்ல போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை அதாவது அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கும் போது 4 வருஷம் என் கூட ஒன்றா படிச்சுட்டு ஒன்றா என் கூட இருந்திருக்கேன், எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் என்னை பற்றி உனக்கு தெரியாதா, என்னை லவ் பண்ணுறே நான் கேட்கும்போது எனக்கு ஒரு 3 நாள் வந்து டைம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அது வந்து நான் அதுக்கப்புறம் உனக்கு நான் கால் பண்ண நீ தான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு பேசுகிறான்னு வந்து அப்போ இன்னொரு அந்த மைக்கேல் ஜாக்சன் கிட்ட போட்டிருந்தார்ல அவரும் கூட இருந்தார், அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஓ அவனை வச்ச உடனே நீ இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா, நான் உன்னை எவ்வளோ நேசிச்சேன், நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் அப்படின்றது உனக்கு சுத்தமாக தெரியலையா, அவனை வச்சு பார்க்கும்போது நீ அந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு ஒரு 3 days டைம் வேறு கேட்டுட்டு அப்போத்துலேருந்து நீ போயிருக்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டே இருக்கும். வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். பேசிகிட்டே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரயில்லேருந்து கீழேயும் இறங்கிடுறாங்க, ஜங்ஷனும் வந்துடுது. இறங்கி வந்ததோடு பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் இருக்காங்கன்னு கூட பார்த்துக்க மாட்டாங்க, மாறி மாறி பேசிக்கிறாங்க. இவர் ஹீரோ இவ்வளோ சொல்கிறாரு, சமாதானப்படுத்த போகிறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கடிச்சு விட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இதை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து வீடியோஸ் ஃபுல்லாகவே எடுத்து பிடிச்சிட்டாங்க. என்ன இப்படி ஓப்பனாக நின்று சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இதை ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே வந்துட்டு அவங்களும் மறைஞ்சிட்டு இவங்க 2 பேர் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வேற இருப்பாங்க. பயங்கர சண்டை ஆயிடுச்சுல. இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிருக்கும். எப்படியாவது ஹீரோவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை தேடி போவாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு சரிடா இப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி எதுவுமே நம்ம பேச வேண்டாம், நம்ம பேசாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்போ தான் பார்ப்பாங்க வீட்டுக்கு நடுவில் ஒரு நேராக ஒரு கோடு கிழிச்சிருக்கும். அதாவது ரெட் கலரில் ஒரு மாதிரி கோடு பெயிண்டிங்கில் பண்ண மாதிரி இருக்கும். இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு லேடி வருவாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணமே ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆயிடுச்சு. என்னடான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்போ யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் கொட்டி இருக்கும். அதில் வந்துட்டு அது என்ன பேப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பராக தான் இருக்கும். உடனே அங்கேருந்து அவங்க வருவாங்க. இதை இந்த பேப்பரில் கொட்டினதை பார்த்தோன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. உடனே ஹீரோ வந்து எவ்வளோ சொல்லுவார், இல்லை தெரியாமல் பட்டுருச்சு, அது எப்படி தெரியாமல் படும், உங்ககிட்ட நான் காலையிலேயே சைன் பண்ணி கேட்க தானே செஞ்சேன், எதுக்கு அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை கல்யாணம் 2 மாதம் தான் ஆகுது, நம்ம எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஹீரோ சொல்கிறது சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க பாட்டு கத்திட்டு போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வராரு. அவங்கள்ட்ட சமாதானம் சொல்லிட்டே இருக்காரு. சரிடா அவ எனக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்தா, 2 நிமிஷத்தில் உள்ளே வரணும்னு சொல்லிட்டா, இல்லைனா கதவு பூட்டிடுவா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போவார். இவர் இந்த அளவுக்கு பயந்து வாழ்றதை பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ மறுநாள் ஆகுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீடியோ எடுத்தாங்கல்ல, ஹீரோயின் வந்துட்டு அவர் கையை பிடிச்சி கடிச்சு அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வைரல் ஆக்கி விட்டுருவாங்க. எங்கே பார்த்தாலும் அதே வீடியோ தான் ஓடிட்டே இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை தான் கண்டுபிடித்துட்டுவாங்க. அவன் எவ்வளோ அமைதியாக பேச வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான், கையெல்லாம் வச்சு கடிச்சு வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கூட ஹீரோயினை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு லைவ் ப்ரோக்ராமாக போயிட்டு அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரி நாங்கள் சும்மா தான் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் பயங்கரமாக எல்லாருமே வந்து இவங்கள தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விளையாட்டுக்கு பண்ணுறதா, வேணும்னு தான் பண்ணியிருக்க, பொம்பளை அணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லாரும் திட்டுவாங்க. இன்னொரு மெசேஜ் மட்டும் கிளியராக வருது. அவர் மட்டும் என்னவா இந்த
இந்த கமெண்ட்ஸாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அதாவது 2 நிமிஷம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையுமே முடிவு பண்ணாதீங்க, அவங்க 2 பேரில் யார் மேலே தப்புன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம், அதாவது ரொம்ப நெகட்டிவாகவே கமெண்ட்ஸ் வரும்போது இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் 1 2 வரும்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாகவே இருக்குது, ஒரு வேளை ஹீரோவாக இருப்பானோ, அவன் தான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கமெண்ட்ஸ் பார்த்து பார்த்தா அவங்க பேசிட்டு வேற இருக்காங்க, லைவாக தானே பேசுகிறாங்க. அதில் பார்க்கும்போது சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி வந்துட்டு, ஆனால் இது ஹீரோவா அப்படின்றது இப்போ நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு அதில் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாரு. 2 நிமிஷம் வீடியோவில் யாரையும் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது, யார் மேலே தப்புன்னு தெரியாது, ஸோ நீங்கள் ஒன் சைடாக பார்க்காதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்ஸில் இருக்கும். இவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். இப்போ அன்றைக்கி நடந்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் டேஸில் வந்துட்டு ஹீரோ கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, புதுசாக இந்த கேங்கில் சேர்ந்தவர், அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயின் மேலே அவருக்கு ஒரு க்ரஷ் உண்டு. அது வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஹீரோ கிட்ட கேட்பார், என்னடா அவன் வந்து இந்த பார்ட்டியில் ஓப்பனாகவே லவ் பண்ணுறேன்னு கேட்குறா, லவ் பண்ணுறதா தான் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் என்ன சொல்வார்னா, இல்லைடா ஒரு 3 டேஸ் மட்டும் டைம் கேட்டிருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ நீ லவ் பண்ணல நான் நினைக்கிறேன், வேற நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்து சம்மக்கம் வரும். டக்குன்னு அந்த பார்ட்டிலே போட்டு அவரை போட்டு அடின்னு போட்டு அடிச்சிருப்பாரு. இந்த கோவத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து ஹீரோயினை பார்க்க போயிருப்பாரு. ஹீரோவும் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் எடுக்க மாட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக வந்துட்டு இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி ஹீரோ பார்த்துருவாரு. அதை பார்த்து தான் அவருக்கு பயங்கர வெறியேறிடும். வெறியேறின உடனே இதுக்கப்புறம் வந்துட்டு இவ கூட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருப்பாரு. இதுதான் அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஒருவேளை அதுக்குள்ளே அவங்க மனசு மாதிரி இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ வேறு வைரலாக போயிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு ஹீரோவும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் வந்து கேட்பாங்க, என்ன பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு போல இருக்கு உங்கள் வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அது எங்களுக்குள்ள சின்ன சண்டை தான், வேணும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னமோ ஹீரோயின் கூட வந்துட்டு வருஷக்கணக்காக வாழணும்லாம் எழுதி வச்சிருக்க, 60 வருஷம் வாழணும் 600 வருஷம் வாழணும்னா எழுதி வச்சிருக்கேன், ஏன் கூட அப்படி ஏதாவது நீ எழுதி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இப்போ கேட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் அவருக்கு இப்போ ஒன்றுமே புரியாது, அதெல்லாம் அந்த காலேஜ் டைமில் அதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். அதான் இப்படி நீ இப்போ என்ன தான் சொல்ல வர, அதெல்லாம் போய் இது மட்டும் தான் உண்மை நீ சொல்ல வரியா, உன் கூட வந்து எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை, நீ வந்து அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்க, இன்னொருத்தைய லவ் பண்ணுறவனா நான் எப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி இப்படி உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் டிவோர்ஸில் நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் சைன் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்துட்டு சைன் பண்ணுறதுல விருப்பமே இருக்காது, அதை தள்ளி போட்டுகிட்டே தான் இருப்பார். இவங்க ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறதுனால அவரால் தாங்கிக்க முடியாது, உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா முகம் கொடுத்து யார்ட்டி பேச மாட்டாங்க. அவன் பண்ண தப்பு பார்த்தியா எல்லாருமே என்ன தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோனுக்கு ரொம்பவே கோவமாக வருது. உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் நீ தான் அப்படிலாம் நடந்துக்கிட்ட, அதனால தான் எல்லாரும் அப்படி பேசுகிறாங்க, நீ கொஞ்சம் சமாதானமாக போகலாம்ல, இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும்னா நீங்கள் 2 பேரும் சாதாரணமாக பேசினாலே போய்டும், இல்லாட்டி இப்போ நீ தான் வைரலாக போயிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் இருக்கா அவன்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு கண்டுபிடித்துட்டாங்க. சரி அதெல்லாம் விட, ஹீரோவை விடு, இவ்வளோ நாள் நீ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கேன், உன் பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது வாய் திறந்து சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதே தெரிய வருது. அப்போ தான் அவங்க ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்களும் அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ டக்குன்னு சரி கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டு வாசலில் வந்துட்டு அவரோட பாய் ஃப்ரெண்டு தான் நின்றுட்டு இருப்பாரு. உடனே இவங்க ரொம்ப ஆர்வமாக போய் அவர்கிட்ட பேசுவாங்க, என்னடா சாவியை மறந்துட்டு போயிட்டியா, வெளியே தனியாக நின்றுட்டு இருக்க, சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கூட்டு போவாங்க. அவருக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாமல் இருக்கும். அதனால ஹீரோயின்ட்டு அவர் ஒரு வாரத்தை கூட பேசவே மாட்டார், மூஞ்சி உம்முன்னு வேற வச்சுட்டே இருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேராக எடுத்துக்கிறாங்க. அதாவது இன்னொருத்தவங்கள்ட்ட ரொம்ப அதிகாரமாக இருக்கவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட அடங்கி தானே போவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, அவருக்கு சுற்றி சுற்றி வந்து வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் இவர் மூஞ்சி கொஞ்சம் கூட விளங்கவே மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக உட்காந்துட்டே இருப்பார். இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும். இவருக்கு வந்து இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் வேலை கிடைக்கிறதுக்காக தான் இவர் போய் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் இந்த பாய் ஃப்ரெண்டு. உம்முன்னு உட்காந்துறது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ வாயை திறந்து வந்து அந்த வீடியோ பற்றியில் எதுவுமே பேச மாட்டார். அவருக்குள்ள வருத்தம் என்னென்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா தங்கி இருக்கோம், இதில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நீ தான் பார்க்குற, வீட்டு செலவு எல்லாத்தையுமே நீ தான் பார்க்குற, வீட்டு வாடகை கூட நீ தான் கொடுக்குற, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். நீ எதுக்காக கவலைப்படுற, நீ வந்து உனக்கு திறமை நிறையா இருக்குது, கண்டிப்பாக நீ ஒரு நல்ல ஆக்டர் ஆகுவ. அவருக்கு வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசை, அதுக்காக நிறையா அதெல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னும் எந்த வாய்ப்பும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ஹீரோயின் தான் அவரை வந்து சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உன் மேலே எனக்கு எப்படி லவ் வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அதில் வந்துட்டு இந்த பையற்கால பாய் ஃப்ரெண்ட் அவர் வந்து ஒரு ட்ராமா நடிச்சிருப்பாரு. அந்த ட்ராமாவில் இவர் பண்ண ஆக்டிங்கும் இவர் பேசின அந்த வந்து டயலாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து ஹீரோயின் வந்து அவரை லவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினாக போய் தான் அவரை ப்ரப்போஸும் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அதுலேருந்து தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவர் இது மாதிரிலாம் பேசும்போது கண்டிப்பாக நீ ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன் அப்படின்னு 2 பேருமே சமாதானம் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே கெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. நல்லா ஆகுது. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு அவள் தான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டா, இப்போ நம்மளோட ஃப்ரெண்டுடா அவள் பேர் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு, நீங்கள் 2 பேர் வந்து நார்மலாக ஆகிட்டோம், அது மாதிரிலாம் ஏதாவது சொல்லி பேசி போடுங்கடா அப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் ஓகேவா தானே இருக்கேன், அவள் தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். சரி அவள் வராட்டி என்ன, நீயாவது ஏதாவது பேசி இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுறோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வீடியோ வந்துட்டு அவராக பேசி நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, நாங்கள் அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பார். அந்த வீடியோ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் ரொம்பவே எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவை ஹீரோயினும் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சம்
கோவம் அவங்களுக்கு குறையும். பரவாயில்ல அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி அவனை வீடியோ நாங்கள் போட சொல்லி இது பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலாக பேசும்போது, அப்போ அவனுக்கா தோணி அவன் போடலையா, நீங்களாம் சொன்னதுனால தான் அவன் போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விட்டதுலேருந்தே அவங்களுக்கு கோவம் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு நல்லா புரியுது, இது வந்து நேரில் பேசி தீர்த்தாதான் அந்த பிரச்சனை முடியும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனால ஹீரோயின் வந்துட்டு ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த பேங்க்குக்கு வந்து நேரடியாக போய் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. இது தெரிஞ்சிட்ட ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ இங்கே என்னை பார்க்க வந்திருக்கான், இப்போ நாங்கள் 2 பேரும் பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு லைவாக வந்து டெலிகாஸ்ட் ஆகணும், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரியாது. இப்போ ஹீரோயின் வந்து கேட்கும்போது ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் அன்னைக்கு வந்து சண்டை போட்டேன் அவங்ககிட்ட, ஏன் மேலே தான் தப்பான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு நான் தான் வந்து பேசினேன், நான் தான் உன்னை கோவப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ என்னை பார்க்க வந்திருக்கேன், இது கூட நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நானாக தான் வந்திருக்கேன், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாருக்கும் அதெல்லாம் புரியுதுல. உடனே வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் ஏதோ தப்பான பொண்ணு, ஆம்பளைங்களை மதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் என்ன எல்லாரும் தப்பு தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு அதெல்லாம் தெரியும்ல, அதையும் மீறி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்ணதா இல்லைன்னு சொல்லலை, நீ அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியா, 3 டேஸ் டைம் வேணும்னு கேட்டுட்டு போனேன், அதுக்கப்புறம் நீ திரும்ப வந்தியா, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து நிற்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட ஹீரோ வந்து எல்லாமே என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு, இப்போ நான் வந்த விஷயம் என்ன அப்படின்றத இப்போ தான் ஹீரோ சொல்வார். எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வீடியோ பார்த்து யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, கமெண்ட்ஸ் பண்ணுறது பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்களோட ஐடியெல்லாம் தேடி எடுத்து அவங்க மேலெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாரு. அதுக்காக லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு, நான் வந்து சைன் பண்ணிட்டேன், இப்போ நீ வந்து சைன் பண்ணிட்டுனா இதை நம்ம கேஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இருந்த கோவத்தில் அதையும் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ தான் இங்கே பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணாங்களா, கட்டதாக கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்குலாம் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ இதோட பிரச்சனை சும்மா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்கு கமெண்ட்ஸ் போட்டால் அது நம்ம மேலே பிரச்சனை திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஹீரோவை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவர் கூட வாழவே சுத்தமாக பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. அது வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட ஆஃபீஸாக தான் இருக்கும். இந்த ஆஃபீஸ்ல வந்து எப்படியாவது அவர் வந்து வெளியே துரத்திடணும், வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கான பிளான்லாம் பண்ணுறாங்க. அங்கேயே வேலை பார்க்குற ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இதை வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுவார். இங்கே பாரு நல்லா யோசிச்சு முடிவிடு, இந்த ஆஃபீஸ்லேருந்து போயிட்டுனா சீக்கிரம் அது மாதிரிலாம் நல்லா இதாக கிடைக்காது, ஸோ ஏதாவது பேசி ஒய்ஃபை புரிய வச்சு இங்கேயே இருக்கிற வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அவங்க ஒய்ஃப்ட்ட போய் ஒன்னாடி அதாவது லஞ்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கும் வந்து சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போம், என்ன தான் பேசி கிழிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு சாரிலாம் கேட்குறாரு, நான் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சாரி கேட்குறாரு. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் கூட சகஜமாக பேசலாம் நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு உங்ககிட்ட நீங்கள் 2 பேரும் பேசுகிறது வந்து தப்பாக ஒருத்தவங்க மெசேஜ் போட்டாங்கல்ல, ஒரு பொண்ணு தான் அது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேர் சொல்லிட்டே இருக்கும்போது உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பேரை வந்து இங்கே சொல்லி பேசுவாரா. பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒய்ஃபுக்கு திரும்ப கோவம் வந்துடும். அப்போ இன்னும் அவன் அந்த விஷயத்துலேயே அந்த சிந்தனையில தான் அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட கண்டபடி திட்டிட்டு அவங்க எதிர்த்து அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஒய்ஃபு இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு, நேரா நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி தப்பாக பேசுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம், அங்கே வந்துடணும்னு ஹீரோயினும் அங்கே வந்து நிற்பாங்க. இப்போ எல்லாரும் பார்க்கும்போது அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஹீரோனுக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடும், நீயா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள பார்த்து அப்படியே யோசிச்சுட்டு நிற்பாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு காலேஜ் சேர்ந்த அப்புறம் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்கல்ல, அந்த ரூமில் வந்துட்டு அவங்க தனியாக தான் தங்க போகிறோம்னு நினச்சிட்டு அவங்க அந்த ஓனருக்கு வந்துட்டு பே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த ரூமில் வந்து இன்னொருத்தவங்க வந்து தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த பொண்ணு இருக்காங்களே இவங்க தான் வந்து அந்த ரூம்மேட்டாக தங்கியிருப்பாங்க. இவங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிடிக்காது. நம்ம ஒருத்தருக்காக தானே ஃபஸ்ட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஓனர் வந்து சத்தம் போடுவாங்க, நீங்கள் அக்ரிமெண்ட்டை வந்து சரியாக படிக்காமல் இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பா, நான் சொல்லும் போது 2 பேருக்குன்னு தான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பொண்ணை வச்சுட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்மளும் ரூம் தேடி தானே வந்தோம், இவன் என்ன நம்ம இருக்கக்கூடாதுன்றதை பிடிக்காம பேசுகிறாளுன்ற மாதிரி அப்போவே அவங்களுக்கு ஹீரோயின் வந்து பிடிக்காம போயிடும். ஆனால் ஹீரோயினுக்கு இவங்களை பிடிக்காம போகல, நம்ம ரூம் தனியாக எடுக்கிறோம்னு நினச்சோம், இப்போ இன்னொருத்தவங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம அவங்க வேற கோவப்படவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வேறு வழியே இல்லை, இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது போகிறதா இருந்தால் அங்கே தான் அடிக்கடி இப்படி கேஸ் அப்படி இப்படின்னு போகும்போது சரி அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தங்கிடுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து நான் அந்த ரூமில் தான் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து நார்மலாக பேசுவாங்க, ஏன்னா அவங்க தான் ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் செல்லாயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு நம்ம அப்படி தானே இருந்தோம், நல்லா தானே பேசணும் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்த அன்னைக்கே என்ன உனக்கு பிடிக்கல, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், உன் மனசில் வந்து நீ தான் பெரிய பிரின்சஸ்ன்னு உனக்கு நினைப்பா, நீ எல்லா இடத்துலையும் நீ பெரிய பிரின்சஸ்ன்னு நினைப்பு, நீ போகிற வரட எல்லாத்துலேயுமே வந்து நீ ரொம்பவே நீ அப்படி தான் எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்க. ஆனால் என்னை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா, வீட்டில் வேலை பார்க்குறதாவது 2 பேர் ஷேர் பண்ணி தங்கியிருக்காங்க, வீட்டில் எந்த வேலையுமே ஹீரோயின் பார்க்காம இருந்திருப்பாங்க, வீட்டில் சாப்பிட்டு போடுற திங்ஸ் அதை க்ளீன் பண்ணுறது அவங்க பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ அப்படி தான் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருப்ப? நான் எத்தனை தடவை சுத்தம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நீ பாட்டுக்கு கட்டிலில் படுத்துட்டு நீ பாட்டுக்கு பிளாங்கெட்டை பொத்திட்டு தூங்கிட்டேன். நான் சோஃபா கடியில் படுத்திருந்தேன். நான் எப்படி தூங்குறேன்னு உனக்கு தெரியுமா? 2 பேரும் ஈக்குவலாக தானே ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியாக இருந்திருக்கேனா? அதை பற்றி நீ யோசிச்சிருக்கியா? என்கிட்ட தான் நீ கேட்டிருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணம் சொல்லும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அதாவது அப்போ 4 வருஷம் இப்போ ஒரு 4 வருஷம், அது 8 வருஷமா வாடி நீ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு ஆமாம் அப்போவாது நீ திருந்துவ நினச்சி நீ இன்னும் திருந்தாமல் இப்போவும் நீ இவன் கூட தான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்க, அதனால தான் வீடியோஸ்லாம் தப்பாக கமெண்ட் போட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோக்கே புரியாது. அவர் திரும்பி பார்க்கும்போது ஆமாம் இன்னும் நீங்கள் 2 பேரும் இன்னும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கீங்க, அன்றைக்கே அப்போவே நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டீங்கல்ல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை தேடி ஹீரோ வந்திருப்பார்ல, ஹீரோ வந்து வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. இவர்கிட்ட கேட்டிருக்கும் போது இவங்க அவள் வீட்டில் இல்லை, அவள் வந்து உன் மேலே கோவமாக இருக்கா, உன்னை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் அப்பத்துலேருந்தே இவங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து உன்னை பிடிக்கல, அவன் ஃப்ரெண்டோட அவன் வந்து டேட் போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு திரும்பி வராமே இருந்திருப்பாரு. அது வரைக்கும் அவர் டெய்லி வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம் இவங்க ஹீரோயினை பற்றி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. விஷயம் எல்லாமே வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வருது. அப்போ 3 நாளாக வந்துட்டு ஹீரோ வந்து தன்னை பார்க்க வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். இவ தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கா. அந்த 3 நாள் அவன் வரல அப்படின்றதுனால தான் ஹீரோயின் வந்து செம்ம கோவமாக இருப்பாங்க. உனக்கு 3 நாள் தேவைப்பட்டது இல்லாமல் அந்த 3 நாள் என்னை பார்க்க நீ வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவ்வளோ நாள் நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோ பேச ஆரம்பிப்பார். இந்த மாதிரி நான் வந்தேன் அப்படி இப்படின்னு திரும்ப சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ திரும்பவும் அவங்க புரிஞ்சுக்காம என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, ஒரு வேளை எதுக்காக உனக்கு 3 நாள் தேவைப்பட்டுச்சு, நீ அன்றைக்கே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் ஃபீல் பண்ணுவாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி பேசுவோம். இப்போ ஹீரோக்கே ஒரு மாதிரி சங்கடமாயிடும். என்னடா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அவருக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க சொன்ன டைலாக், அதாவது அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஒருவேளை நீ இப்படி கூட நினச்சிருப்ப, என் கூட இருந்து அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் நினச்சாலே அதே மாதிரி கூட நீ நினச்சிருப்ப, அதனால தான் நான் வேணா நீ கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க பேசுறதெல்லாம் அந்த பொண்ணு வேற என்ன பண்ணிட்டு திரும்பவும் அவங்க போடுற சண்டையை வந்து லைவாக அனுப்பி விட்டுருது எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி. இவங்க தான் ஒரு ஃபேமஸாக ஆயிட்டாங்களா இந்த மாதிரி சண்டை போடுறதுல. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இவங்க வீடியோ வரும்போது எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால கேட்குற மாதிரியே தெரியல, வீடியோவும் திரும்ப திரும்ப வைரல் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்பியே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் அந்த வீடியோவை பார்த்துறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் கோவமாக வருது. இப்போ இவருக்கு வந்து லவ்வும் சக்ஸஸ் ஆகலை, லைஃபும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க என்ன கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினை பற்றி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க 2 பேர் ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எங்கள் கேங்கில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் காலில் அடிபட்டு அவரால் வரவே முடியாமல் இருந்தது. அப்போ ஹீரோ தான் வந்துட்டு அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்து அதிலெல்லாம் ஃபங்க்ஷனில் கலந்துக்க வச்சாரு. அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள அந்யோன்யம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்தே வேற போட்டு விட்ருவாங்க. இப்போ பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோஸும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள இவ்வளோ அந்யோன்யம் இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்க செம்மக்கும் வந்துட்டு இருக்கும். ஹீரோட ஒய்ஃபுக்கு ஒரு பக்கம் வெறி பயங்கரமாக ஏறிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு வந்து இதெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்கள பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டியிருக்கு, ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன், இன்னொரு 3 மாதம் ஆனவுடனே அவங்கள பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்றது உங்களுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஒரு வேளை குழந்தை உண்டாயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துடும். இதே டவுட்டு ஹீரோட ஒய்ஃபுக்கும் வந்துடும். உடனே வந்து இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி என்ன அவனோட எக்ஸ் லவர் வந்து அதாவது குழந்தை உண்டாயிருக்கால அதுக்கு நீ தான் காரணமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளோ சொல்லுவார். அவங்க கேட்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர டார்ச்சராக இருக்குது. எல்லாருமே கால் பண்ணி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது பயங்கர டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் அவள் வந்து உண்மையை சொல்ல அது உன்னோட குழந்தை தானே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் எவ்வளோ சொல்ல கேட்கவே மாட்டாங்க. அதுக்காக தான் டைவர்ஸ் கொடுக்க சம்மதிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே டைவர்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ தான் கேட்டுக்கிட்டே இருந்த, அதனால தான் நான் 3 மாதத்தில் கொடுன்னு சொன்னோன்னு நீ உடனே ஒத்துக்கிட்டியான்னு சொல்லும்போது எனக்கு அதில் விருப்பமே இல்லை, நீ வற்புறுத்தி கேட்டதுனால தான் நான் சைன் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். நீ என்ன பண்ணியிருக்கணும், பொறுமையாக இருந்திருக்கணும், நான் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறேன், நீ தப்பு பண்ணது நீ தான், லவ் பண்ணியிருக்க, அதை என்கிட்ட மறைச்சிருக்க, எங்கள் கல்யாணம் நடந்திருக்கு அப்படி இப்படின்ற வருத்தத்தில் நான் கோவமாக இருக்கிறேன், நீ தானே சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்கணும், நான் ஏதோ கத்துறேன் டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்றதுக்காக நீயும் சைன் பண்ணிவிடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இவர் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரில. உனக்கு நான் அதை டிவோர்ஸ் போட்ட பேப்பரே கிழிச்சு போட்டுருவாங்க, நான் இதை டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ ஈஸியாக போய் அவ கூட சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அந்த மாதிரிலாம் எந்த பிளானுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே மாட்டாங்க. நீ எப்படி அவளோட சேர்ந்து வாழ்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டுக்கு பேசவும் இதுக்கு மேலே இங்கே தங்கினா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தனியாக ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சிருவாரு. ஒன்றா சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. வலுக்கட்டாயமாக அவங்களை கூப்பிடவும் சரி வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. எதனாலடி அப்புறம் இந்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்களா 3 மாதம் கழிச்சு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, இவங்க எல்லாம் ரீயூனியன் பண்ணும்போது அவங்க வாமிட் பண்ணாங்கல்ல, அவங்க வாமிட் பண்ணது வந்து கேரட் கேக் சாப்பிட்டதுனால வாமிட் பண்ணாங்க. எல்லாரும் இப்போ என்ன நினச்சிப்பாங்க, ஹீரோனை தனியாக தானே விட்டு சாப்பிட சொல்லிட்டு வந்திருந்தாங்க, அதில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இதாகிடுச்சு போல இருக்குது, அதில் தான் அவங்க வந்துட்டு வாமிட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கதை கட்டி விட்டுருப்பாங்க. அடி பாவி அவள் வந்து கேரட் கேக் சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு ஐயோ தெரியாமல் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வேறு இவங்களுக்குள்ளே தான் பேசுவாங்களே தவிர இதை வந்து அவங்க வீடியோவாக இப்போ
இப்போ போடுறதா இல்லை. இப்போ பரவுனதாக தான் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே இன்னொரு ஃப்ரெண்டாக இருப்பார். அது யாருன்னா ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணார்ல ஒருத்தர் ஹீரோ பார்க்கும்போது அவராக தான் இருக்கும். நான் உங்கள்கிட்டலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்குன்னு அவர் சொல்வார். ஹீரோக்கும் புரியாது, ஹீரோயினுக்கும் புரியாது. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நீ அன்னைக்கு மறுநாளே ஹீரோயினை பார்க்க வந்தேன்றது எனக்கு தெரியும், நீ பின்னாடி நின்றுட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுதான் வேணும்னே ஹீரோயினுக்கு போய் நான் கிஸ் பண்ணேன். அவளுக்கு அதில் எந்த விருப்பமும் கிடையவே கிடையாது, எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை. நாள் வந்து அந்த பார்ட்டியில் நீ என்னை அடிச்சியா, அந்த கோவத்தை தான் உன் மேலே காட்டணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது இவ்வளோ பெருசாக ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இதனால் நீங்கள் 2 பேரும் இப்படி பிரிஞ்சு உங்கள் வாழ்க்கை எப்படி ஆகுன்றது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இப்போ சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காரு. ஸோ சாக போகிற நேரத்திலையாவது உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த உண்மை எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சவொன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டில் சேர்க்குறாங்க. அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோடு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா லைவாக உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களே இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை நான் சும்மா தான் சொல்லிட்டேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி 3 பேருமே, அதாவது ஹீரோ, ஹீரோயின், அந்த ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கு உடம்புல சரியில்லை, இனிமேல் வந்து தப்பாலாம் எதுவும் வீடியோ பரப்பாதீங்க, கொள்ளாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஹீரோ அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கும். ஒரு வேளை நீ பிரிஞ்சு போயிட்டா, நான் பிரிஞ்சு போயிட்டா, நீ வந்து அவங்க கூட சேர்ந்துக்கலாம் நினைக்கிறேன், அது மாதிரி நடக்காது கொள்ளாதுன்னு வந்து ஹீரோயினை வேற அவங்க ஒய்ஃப் வந்து ஏதாவது வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோலாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ 2 பேரும் வந்து நார்மலாக பேசுகிறாங்க. இனிமேல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் 2 பேரும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு கேட்குற மாதிரி பேசுவாங்க. அதில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேரும் வந்து பேசியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சீனெல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். சரின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசும்போது இப்போ தான் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிப்பார், நான் நியூ இயர் வந்து கொண்டாடுறதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதில் வந்துட்டு எங்கள் அம்மா இப்போ ரொம்ப தனிமையில ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அன்றைக்கி நான் சீக்கிரம் வந்திருக்கணும், எங்கள் அப்பா கூட நான் முன்னாடியே வந்திருந்தேன் அப்படின்னா எங்கள் அப்பாவை நான் தனியாக அனுப்பியிருக்க மாட்டேன், அதுலேருந்து எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இது வந்து ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு டைம் வந்து ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போகும்போது ஹீரோனோட அப்பா அம்மாவை பார்த்தோன்னே அவர் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே அவரை பிடிச்சிருக்கும். ஆனால் வந்துட்டு ஹீரோயின் கூட ஏதோ சீன் போடுறான் போலக்கு நினச்சிருப்பாங்க. நான் இப்போ தான் அவங்களுக்கே புரிய வரும், அப்பா அம்மா வந்து அவர் மிஸ் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்டு வேறு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து ரிசப்ஷனில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதால அவரை பற்றி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்ப்பாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கூட படித்த ஒரு பொண்ணாக தான் இருக்கும். அந்த பொண்ணு நீ ரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு அவனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. போய் அவங்க ரூமில் கொண்டு போய் விடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் வர மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்களும் சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் படிச்சிருப்பாங்க. இந்த இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்காரு அவருக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவங்க காலேஜ் வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த காலேஜ் நான் வந்து இங்கே சேர்ந்திருக்கேன் அப்படின்னா ஒரு பொண்ணுக்காக தான் நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து அந்த ரியானை அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் அவர் சொல்லியிருப்பாரு. டெய்லி அவங்கள ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துட்டு மறுநாள் கொண்டு போய் அவங்க கையில் கொடுப்பாரு. இது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், இவருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் அந்த காலேஜ் ஃபுல் டைம் அவர் செஞ்சுட்டே இருந்திருப்பாரு. சரி ஒரு கட்டத்தில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு இப்போ ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்களா. ஆனால் வந்துட்டு ஒன் டே வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வந்துட்டு ஹீரோ, அதாவது இந்த பையன் வந்து வந்திருக்க மாட்டார். அதில் வந்துட்டு இவங்களுக்கு கோவம் வந்திருக்கும், அதுலேயே இவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அவன் வரல, அவன் ப்ரொப்போஸும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ளே பாயாக இருக்கிறனால எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்காம நம்மகிட்டையும் அப்படி நடந்துக்கிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மனசு மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட இப்போ இவர் வந்து இப்போ மட்டும் எதுக்காக என்னை பார்க்க வந்த, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்ககிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அப்போ தான் ஹீரோயின் நினைப்பாங்க, இவன் ஒரு ப்ளே பாய் தான் நினச்சோம், இவன் இத்தனை வருஷம் ஒரே பொண்ணை இந்த மாதிரி லவ் பண்ணியிருக்கான்றது இப்போ தான் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. உண்மையை வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா ப்ளே பாயாக இருந்திருக்காருல, அதனால் இந்த கிளாஸ் பொண்ணுங்களை மட்டும் இல்லாமல் பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்ககிட்டே சும்மா அந்த சில்மிஷ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ ஹீரோவே சொல்லியிருப்பாரு, நம்ம கிளாஸ் பொண்ணுங்கள்ட்ட கூட பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம், பக்கத்து கிளாஸ்லாம் நீ பண்ணினா பிரச்சனை பெருசாகிடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வேறு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அவர் மேலே கோவம் வந்துட்டே தான் இருக்கும். நம்மளை லவ் பண்ணுறானா இதெல்லாம் ஏன் பண்ணுறான்ற மாதிரி அந்த டைமில் ஒரு கரெக்டான ஒரு மெச்சூரிட்டி இருக்காதுல்ல. ஸோ அவர் மேலே கோவத்தில் தான் இருந்திருப்பாங்க. அதனாலே இவங்க 2 பேருக்குள்ள பெரிய விரிசலாகவே வந்திருக்கும். ஆனால் இவர் வருஷம் ஃபுல்லாக எடுத்த ஃபோட்டோஸை வந்துட்டு இவங்கள மட்டும் தான் எடுத்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து வச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரேம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து வச்சிருப்பாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா மறுநாள் திரும்பவும் போயிட்டு அன்றைக்கி வர சொன்ன அன்றைக்கி தான் இவன் வரல, மறுநாளாவது போய் அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எங்கள் அம்மா வந்துட்டு என்ன வெளிநாட்டுக்கு போய் படிக்க சொல்கிறாங்க, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு அப்போ அவன் சும்மா விளையாடிருக்கான் போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வெளிநாட்டிலேருந்து இப்போ ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. இவங்க போய் வேறு ஊருக்கு படிக்க போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்து இப்போ இவரை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு இப்போ வேலை கிடச்சிருக்கும், அதாவது இந்த சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கும். இப்போ டூப் போட்டு ஒருத்தர் குதிக்க சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து அவருக்கு பதிலாக இவருக்கு பதிலாக ஒருத்தர் குதிச்சிருப்பாரு. இப்போ இவர் அந்த சீனில் நடிக்கிறதா இருக்கும். பார்த்தீங்கன்னா சீனெல்லாம் நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு சரியாகவே நடிக்க தெரியவே இல்லை, ஆசை மட்டும் இருக்கும், சரியாக நடிக்க வராமல் இருக்குது. உடனே அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவர் திட்டிட்டு இருக்காரு. இதை கூட உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு திட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோனை பற்றி தப்பு கமெண்ட்லாம் போட்டாங்களே, அவங்க வந்துட்டு இவர்கிட்ட வந்து சகஜமாக பேசுகிறாங்க. என்னன்னு தெரியல, ஹீரோயின் யாரை வந்து லவ் பண்ணாலும் அங்கே வந்துட்டு இவங்க
குறுக்கா வர மாதிரி இருக்குது. இப்போ இவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு நீ பண்ணுறதுல எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம். பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காருல, அவரை பார்க்கறதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்து ரூமுக்கே வந்துடுறாங்க. வந்தோடனே இவ்வளோ பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்க, நீ மட்டும் தங்குறேன்னு சொல்லி இவ்வளோ பேர் ரூம் எதுக்கு? ஓ ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் அவர் வம்போலக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோ அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு நம்மளை பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்லட்டும்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் அதாவது ஒய்ஃப் கேட்பாங்க. உண்மையை சொல்லிட்டு நம்ம 2 பேருக்குள்ள விவாகரத்தாச்சு அப்படியே ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அதனால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேருக்குள்ள அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படி அதை தெரிஞ்சவொன்னே ஹீரோ வந்துட்டு ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்க கை கால்லாம் அமுத்தி விடுறாரு, டேப்லெட்லாம் கொடுக்குறாரு, நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிருக்கு. அவங்க வந்து அவர் லவ் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால வந்து அவர் மேலே ஒரு வெறுப்பாக இருந்தாங்க. ஆனால் அவர் எப்போ அவரும் வந்துட்டு எனக்கும் நானும் டிவோர்ஸில் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ தன்னை விட்டு போயிடுவாரோன்ற பயத்தில் தான் அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டு எப்படியாவது இவர் கூட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது வெளிப்படையாகவே நல்லாவே தெரியுது. இப்போ அவங்க ஓப்பனாகவே கேட்பாங்க, நீ வந்து என்னை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணியா இல்லை எங்கள் அப்பா சொல்லி வற்புறுத்தினாரு அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து இப்போ ஒரு யோசனை போயிட்டே இருக்கும். அது என்னென்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அந்த ஒய்ஃபோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க 2 பேருக்குமே ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்கள தன் பொண்ணுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து ஒன் சைடாக ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஹீரோக்கு அதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ அவங்க அப்பா இருக்காருல, அந்த ஒய்ஃபோட அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால ஹீரோ வந்துட்டு அப்பா அவர் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக ஒரு கட்டாயத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த லவ்லாம் இருந்திருக்காரு. ஆனால் இவங்க வந்து லவ் பண்ணி தான் ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அதெல்லாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ அமைதியாக இருக்காரு, ஒருவேளை அப்பாவுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓரளவு புரிஞ்சுட்டு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வேறு வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிவர்ஸ் பேப்பர்லாம் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நடிக்கிற மாதிரி இவங்க ஒய்ஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சலான்னு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு எல்லாருமே புரிஞ்சிடும். டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ மேலே நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாண புதுசில் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஒரு 3 மாதம் அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்தால் கூட நம்மளுக்கு முக்கியத்துவம் இல்லை, நம்மளை இவனுக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போக தான் 2 பேருமே நினைப்பாங்க. ஆனால் அந்த 1 வருஷத்தை தாண்டி போயிட்டோம்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு கால் பண்ணுறாரு, நான் உடனே பார்க்கணும் அப்படின்னோடனே இவங்களுக்கு என்னமோ ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சிட்டு வராங்க. பார்த்தா அவர் என்ன சொல்வார்னா, என்னை இங்கேருந்து எப்படியாவது கூட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம், அந்த ரியாவை என்னால் இதுக்கு மேலே இங்கேருந்து பார்க்க முடியல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு யாரும் இல்லாத இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படி இப்படின்னு அவர் சொல்லவும், சரி அவனோட கடைசி ஆசை அப்படி இப்படின்னு இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு நினைப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வேகமாக வீல் சேரில் உட்கார வச்சுட்டு லிஃப்ட் வரைக்கும் வந்துருவாங்க. லிஃப்ட் வரைக்கும் வந்தோன்னே லிஃப்ட்டை ஓப்பன் பண்ண அங்கே ஒரு டாக்டர் நின்றுட்டு இருப்பாரு. வாக்கிங் கூட்டு போகிறேன்னு சொல்லும்போது நம்ப மாட்டார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஹீரோக்கெலாம் கால் பண்ணி சொல்லும்போது ஹீரோவும் கிளம்பி வந்துருவார். இப்போ 2 பேருமே பிடிச்சி திட்டுவார். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இப்படி கூட்டு போனால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். வந்துட்டு அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் பிடிக்கல, அங்கேருந்து கூட்டு போயிடும்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது என்ன ஜுரமா, அங்கேருந்து கூட்டு வருது, அவனுக்கு கேன்சர், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு இங்கேருந்து அவன் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டான், அவனோட நிம்மதியான வாழ்க்கை அங்கே இருக்காது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லவும் மாறி ஓட்டிங்லாம் போடுறாங்க. யார் ஓட்டிங் போடுறது அதிகமாவது ஃபஸ்ட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும்னு அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளியே கூட்டு வரதெல்லாம் அவருக்கு விருப்பமாக இருக்கனால திரும்ப ஹீரோயினுக்காக எல்லாரும் ஓட்டிங் மாற்றுறாங்க. ஒரு வழியாக அவர் வெளியே கூட்டு வந்தலான்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிடுறாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஆக்ஷன் நடிச்சாகணும். நடிக்கும் போது அவருக்கு நடிப்பே வரல. இந்த டைம் தான் வந்துட்டு ஹீரோயினோட அவர் வந்து ஹீரோ கூட சேர்ந்துருந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அவர் உப்பு மூட்டை தூக்கிட்டு போன வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம லவ் பண்ணுற பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்போ அவருக்கான சீனே வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த பெயினில் உட்காந்து அழுவணும்னு சொல்லியிருப்பாங்க. இவர் உண்மையிலே அழுதுட்டு இருக்கிறத அவர் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக நடிச்சேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவர் வேறு பாராட்டிட்டு இருப்பாங்க. தனியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க பாராட்டிட்டு இருக்காங்க, வெளிப்படையாகவும் சொல்ல முடியல. அந்த டைமுக்கும் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த கமெண்ட் பண்ணுவேன், அந்த பொண்ணு வந்துட்டு திரும்ப இவருக்கு ஆறுதல் பண்ணி இவரை வந்து ரொம்ப கூல் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டாங்க அந்த பேஷண்ட்டை. இப்போ அந்த ரியா பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குது, அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்காக நீ அவனை திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறான், அவனை பார்க்க விருப்பப்படலாம், அவன் எங்கே இருக்கான்றதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, தயவு செஞ்சு சொல்லு, நான் அவனை வந்து விளையாட்டுக்காகலாம் பார்க்க வரல, உண்மையிலே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நான் அவனை தான் பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடவே ஆரம்பிச்சிருச்சு. நீ வேணா காலேஜ் படிக்கும்போது நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் எப்படி நீ என்கிட்ட அவன் எங்கே இருக்கான்னு சொல்லாமல் இருந்தாலும் எங்கே இருக்கான்னு நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா நான் எங்கேயும் யார்ட்டையும் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணதுனால அவர் இருக்க இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஹீரோ கிட்ட அவங்க 2 பேரும் ஹீரோயினும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோவாக எடுத்து இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சும்மா இல்லாமல் திரும்ப வேற ஃபோட்டோ போட்டுருவாங்க. இவங்க 2 பேர் திரும்ப சேர்ந்துட்டாங்க, திரும்ப டேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோ அவங்க பாட்டுக்கு பரப்பி விட்டு அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் ஒரு அடுத்த சீனில் இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு சுத்தமாக இது புரியவே இல்லை. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இது எனக்கு கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், இதை
நான் வந்து என்னோட லைஃப்பில் வேறு நடந்ததை வச்சு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ரூம்மேட்டாக ஒருத்தி தங்கியிருந்தா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்ட்டு, அதாவது தன்னை தான் ரொம்ப பிரின்சஸ்ன்னு சொல்லி மனசு நினச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், தான் பெரிய அழகின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருப்பா. ரூமில் கூட ஒரு வேலை கூட அவள் செய்ய மாட்டா. அவள் செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்காது. இப்படி தான் அவள் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு நாள் வந்துட்டு எங்கள் ரூமுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தா. அவங்கெல்லாம் பார்ட்டி பண்ணாங்க, எல்லாமே சமைச்சு என்னென்னமோ சாப்பிட்டாங்க கொண்டாங்க. நான் ரூம்மேட்டாக இருக்கேன்றதை அவங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. அடுத்தவங்களை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. கடைசியில் அந்த வெறும் சட்டியெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. அது கூட நான் அதெல்லாம் கழுவி போடணும் அப்படின்றதுக்காக தான் வச்சாங்க. அவங்களாம் சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. நான் தான் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவளை தேடி ஒருத்தன் வந்துட்டே இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா பார்க்க பாவமாக இருப்பான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளை சுற்றி இருக்க எல்லாரையும் அடிமையாக தான் நினச்சிட்டு இருப்பா. அதுக்காகவே காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு அவன் தேடி வரும்போது இவ வீட்டில் இல்லை, வேற ஒரு பையனோட டேட் போயிட்டா அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நான் ஏன் செஞ்சேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் வந்து என்ன சொல்லுவார்னா, ஆமாம் அந்த பையன் நல்ல பையன்னு சொல்கிறேன், அவன் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நீ அப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுவாங்க. இப்போ இவருக்கும் வந்துட்டு அவங்க ஹீரோனை பற்றி தான் சொல்கிறாங்கன்றது தெரியல. அதனால அவரும் அவங்க சொல்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டோன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தேன். இப்போ பார்த்தா திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், அது யாருன்னு தெரியுமா? இப்போ கூட வைரல் ஆச்சே அந்த பொண்ணு தான், சரியான ரவுடி, அவள் இப்படி அவள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவரோட முகமே மாறி போகுது. ஒருவேளை அவள் இப்படிப்பட்டவளாக தான் இருப்பாளோ, என்கிட்ட அவள் நடிச்சிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கே ஹீரோயின் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பேஷண்ட்டாக இருக்காரு, அவரை வெளியே கூட்டு வந்து அவரை தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அவரை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஓரளவு சந்தோஷமாக இருக்காரு. கொஞ்சம் நேரம் டயர்டாகி அப்படியே தூங்கிடுறாரு. இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கம்பெனிக்கே தெரியாமல் அந்த வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு ஆளுங்கள்ட்டலாம் பணத்தை கறந்து, அதாவது வாங்கி ஷேர் அது மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் போட்டு நஷ்டமாயிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு தெரிஞ்ச என்ன ஆகும், வேலையே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, பாய் ஃப்ரெண்ட், அவர் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கார்ல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸாக, இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் ஆக்ஷனில் பிஸியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. யாராக இருக்குன்னா ஹீரோயினோட ஃபோட்டோ வரும். அதை வந்து இவங்க கையில் தான் அந்த ஃபோன் இருக்கும்போது இவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்னது இவளை பற்றி தான் நான் சொன்னேன், அப்போ அவள் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆச்சரியமாக கேட்பாங்க. அதோட அவரும் ஆமான்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி இடம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசாமே இருப்பாங்க. 2-3 நாள் ஆகிடும். டக்குன்னு அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசுவார். நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு ட்ராமாவில் வந்துட்டு சுத்தமாக எனக்கு கையில் வந்து காசே கிடையாது. ஹீரோயின் தான் வந்து எனக்காக எல்லா செலவுமே பண்ணியிருக்கா. ரூம் ரெண்ட் முதற்கொண்டு அவள் தான் கொடுத்துருக்கா. நான் கஷ்டப்படுற காலத்துலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவள் எப்படி எனக்கு முக்கியமோ அது மாதிரி தான் நீயும். இந்த இடத்துல வந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீ எனக்கு காட்டுற என்கரேஜ்மெண்ட் தான் வந்துட்டு நான் இப்போவும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். அதனால் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ஒன்று தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இங்கேயும் பேசுவார். என்ன இப்போ இங்கே ஹீரோ இருக்கார்ல, ஹீரோட மாமனாருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் அவர் வேறு இறந்து போயிடுவார். அந்த டைமில் வந்துட்டு அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோட மாமனார் இருக்கார்ல, அவங்க மாமியார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணையும் மாப்பிள்ளையும் எப்படியாவது சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணி சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீரோ கூட வாழணும்னு தான் ஆசையாக இருக்கும். அப்போ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். அது யாருன்னா அவரோட லவர் இருக்காங்களா, அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசுவாங்கன்னா, இப்போ அந்த ஆஃபீஸில் வந்துட்டு இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு காசெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, அதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒய்ஃபுக்கு செம்மக்கவும் வரும். டக்குன்னு வந்துட்டு அவங்க வந்து இப்போ வந்து காரில் வந்துட்டு உட்காரும்போது நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இப்போ திரும்பவும் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, நீ இப்போ எனக்கு மறுபடியும் சொல்லு, நீ என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியா இல்லை எங்கள் அப்பா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது திரும்பவும் அவர் யோசிச்சு தான் பார்ப்பாரு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவராக தான் கேட்டிருப்பாரு, என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பான்னு கேட்கும்போது ஒரு வழி இல்லாமல் அவர் வந்து சாகிற நிலமையில இருக்காரு. அவர் ட்ரீட்மெண்ட் அதுக்காக தான் ஒத்துருப்பாரு ஹீரோ. மற்றபடி இவங்களை பற்றி அவருக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியாது. இவங்க மட்டும் ஒன் சைடாகவே அவர் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துப்பாரு, கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இல்லை ஒரு ஹெல்பிங் மைண்டோட தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ வாயை திறந்தே சொல்லிடுவார். இது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது, நீ அந்த மைண்டோட ஹெல்பிங் மைண்டோட நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அதை நானும் வந்து அந்த ஹெல்பிங் மைண்டோட அதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கணும்ல, எதுக்காக இந்த மாதிரிலாம் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. இவ்வளோ பேச்சு சமாதானப்படுத்துவார். ஏன்னா அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சமாதானமே ஆக முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஹீரோயினை பார்க்க வருவார். ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டோம்ல, அதனால் வந்து அதையே வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ண என்ன, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோஸ்லாம் போட்டோம்னா நல்லா வந்து வைரல் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது உண்மையை சொல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அவள் ஷேர் பண்ணியிருந்தா அதை வந்து ஏமாத்திட்டா, அதுக்காக வந்து இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்காக நான் வேணா இந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோஸ் அதெல்லாம் வந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒய்ஃப் சொன்னது அவருக்கு ஞாபகம் வரும். அதாவது ஹெல்பிங் மைண்டோட நீ பண்ணலாம், அந்த ஹெல்பிங் மைண்டோட வந்து அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது. உன்னை ஹீரோ வந்து டக்குன்னு காலேஜ் என்ன சொல்வார்னா, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னா எந்த ஹெல்பிங் மைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோனுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது, இப்போ எதுக்காக இவன் ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறான், ஒருவேளை நம்ம அவனை லவ் பண்ணுறோன்னு திரும்ப நினச்சிக்கிட்டானோ அப்படின்ற
மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பேசி வச்சுக்கிட்டாங்களா, அதோட அவங்க நிறைய வீடியோஸ் எடுப்பாங்க. ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுற மாரி, வெளி இடத்துக்கு சுத்தி பார்க்குற மாதிரி, அது மாதிரி நிறைய பண்றது வந்துட்டு நிறைய அவங்க நினைச்சத விட அதிகமாவே அவங்க காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி ஓகே, இத கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருவாங்க. அவங்க தனியா குடுக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அந்த பேஷண்ட்டா ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர மீட் பண்ற இடத்துலயே கூப்பிட்டு வச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பணத்த குடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்ன தனியா கூப்பிட்டு குடுத்துருக்கலாம். இப்படி எல்லார் முன்னாடியும் சேர்ந்து உட்காந்து குடுக்குறியா? அப்படின்னா என்ன பிச்சைக்காரின்னு நினைச்சுக்கிட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்க மாட்டாங்க. அப்பதான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரிய வந்துரும். அதாவது இவ பணத்த போட்டு ஏமாந்துட்டாளா அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ஷாக் ஆயிடும். அப்ப எங்களோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மத்தவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இவங்களுக்கும் இப்ப இந்த பொண்ணுக்கும் மாறி மாறி வாக்குவாதம் ஆயிடும். "நீ லவ் பண்ணது உண்மையா? நீ வந்து இப்படி தானே பண்ண, அப்படி தானே பண்ணேன்னு" சொல்லிட்டு மனசுல உள்ள வன்மத்த எல்லாத்தையும் மாறி மாறி கக்க ஆரம்பிச்சுருவாங்க. பயங்கர சண்டை வந்து வேற மாரி வேலையில போயிட்டுருக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டா இருக்கார்ல, அவர தேடி இந்த ரியா பொண்ணு இருக்காங்களா, அவங்க அங்கங்க தேடிட்டே இருப்பாங்க. வாசலுக்கு கரெக்ட்டா இந்த இடத்துக்கே வந்துருவாங்க. உள்ள இவரோட சத்தம் கேட்டோனே, "இங்க தான் அவர் இருக்காருன்னு" சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்க. இவர பார்த்தோனே அவர் வந்து திரும்பி பாரு, "ஏன் இங்க என்ன அவாய்ட் பண்றேன்னு" சொல்லி கேட்கும்போது, "உன்ன என்னால பார்க்கவே முடியாது. நீ இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி நின்னு அழ ஆரம்பிச்சுருவாரு. பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட எவ்வளோ பேச முயற்சி பண்ணுது. அவங்க வந்து இது பண்ணவே மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் கூட சட்டை பண்ண மாட்டேங்கிறாரு. திரும்பி நின்னு அழுதுட்டே இருப்பாரு. "நான் உன்ன லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இல்லன்னு" சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த ரியா கையில பார்த்தீங்கன்னா, பயங்கர காயமா இருக்கும். அவங்க கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த மாரி பண்றாருன்னு சொல்லி புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "அவ உண்மையிலேயே லவ் பண்றா போல இருக்குடா. அவ கையெல்லாம் காயமா இருக்கு" அப்படின்னோனே, "இப்ப என்னான்னு என்ன சொல்ல சொல்ற? எனக்கு கேன்சர் இருக்கு. நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவள சொல்ல சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் கேட்டுட்டே இருப்பாரு. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வரும். இப்ப ரியா வந்து அழுதுட்டே வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவர வந்து பயங்கர டார்ச்சர் பண்ற ஒரு ஹஸ்பண்டா இருந்திருப்பாரு. அவர் தான் போட்டு இப்படிலாம் அடிச்சு அவங்கள காயமாக்கி வச்சிருக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே இவங்க எல்லாருக்கும் செம்ம கோவம் வரும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நேரா திரும்பவும் அவர் வந்து எங்கட இப்படி சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு ரியா அந்த பொண்ண வந்து போட்டு அடிக்க வருவாரு. அப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்துருவாங்க. அவங்க இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம அடி விழும். அந்த ஹஸ்பண்ட போட்டு எல்லாரும் சேர்ந்து செம்ம அடி அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாரி சண்டையெல்லாம் போட்டு அந்த ரியா பொண்ணு இருக்குல்ல, அத வந்து கூட்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இவரும் இப்ப புரிஞ்சுகிட்டு அவங்கள ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்ல வந்து ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாரு. தன்னோட ஃபோட்டோவ அந்த ஃபோட்டோவ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஃபுல்லா அந்த ரியா பொண்ணோட ஃபோட்டோவ வச்சு வச்சு தான் இவரோட ஃபோட்டோவ அவர் பெருசாவே பண்ணி வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இவர் அந்த பொண்ண லவ் பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சிரும். இப்ப இந்த பொண்ணுகிட்டயும் இவர் வந்து இவருக்கு உடம்புநல சரியில்லன்னு சொல்லும்போது, "பாத்துரலாம். என்ன இருந்தாலும் நம்ம ஒத்துமையா இருந்தே ஒண்ணா இருந்தே பாத்துரலாம். எது வந்தாலும் சாவா இருந்தாலும் பாத்துக்கலாம்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பதான் இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இவரும் இந்த பொண்ண லவ் பண்ணியிருப்பாரு. இவர் ஏன் இப்படி விலகி போறாருன்னா, இந்த ரியா பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு "எங்க ஸ்டேட்டஸ்க்கு நீ வந்து சரி வர மாட்ட. உன்ன வந்து கல்யாணம் பண்ணது என் பொண்ணுக்கு வந்து சரி வராது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர மிரட்டியிருப்பாங்க. அதனால தான் அவர் பிரிஞ்சு போனதா விஷயம் அந்த விஷயத்த எல்லாத்தையுமே இவர் எங்கள்ட்ட ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. கூட்டிட்டு இங்க வந்துடுறாங்களா, இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துறாங்க. இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரியாவோட மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவங்க ரியாவோட அப்பா அம்மாட்ட சொல்லிடுறாரு. அவங்க அப்பா அம்மா இங்க தேடி வந்துடுறாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லண்டன் மாப்பிள்ளைய உனக்கு கட்டி குடுத்தா, அவன விட்டுட்டு இவன போய் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறேன்னு சொல்ற" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "இவன் முன்னாடியாவது நல்லா இருந்தா, இப்ப இவனுக்கு வேற இப்படியா இருக்கு. இந்த பிரச்சனையில நீ வந்து வாழ போறேன்னு" சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் வந்து இவரோட தான் வாழ போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா சொல்றாங்க. "அப்படி என்னதான் உனக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க வந்து அவங்க ட்ரெஸ்லாம் இது பண்ணிட்டு காட்டுவாங்க. "இங்க பாருங்க, அவன் என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கான்" அப்படின்னும்போது, அவங்க அப்பா அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிரும். "இந்த அளவுக்கு தான் பொண்ண போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இப்ப அவங்க அம்மா அது அப்பா இருக்கார்ல, ரியாவோட அப்பா, அவரு வந்து என்ன கேட்பாருன்னா, "நீ எவ்வளோ நாளைக்கு இன்னும் உயிரோட இருப்பேன்னு" சொல்லி கேட்கும்போது, அவரும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. என்ன பண்றதுன்னு இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரி, இதுக்கப்புறமாவது பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க 2 பேரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப திரும்ப அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாதனால, சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப அமைதியா இருந்துருவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து தோணும். அதாவது திரும்பவும் நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஹீரோவோட சேர்ந்துக்கிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனைப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே தேத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க வந்து ஹீரோட்ட போய் கேட்பாங்க. அவன் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அந்த சேர்ந்து நம்ம சில வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து பிடிக்காது. அதுதான் வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சு விட்டோம்ல, கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப திரும்ப என்ன வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. இல்ல இன்னும் ஒரு 4 வீடியோஸ் மட்டும் இருக்கு அப்படின்னோனே ஹீரோக்கு வந்து அதில விருப்பமே இருக்காது. அப்படிலாம் இல்ல அப்படின்னா நம்ம அக்ரீமெண்ட் போட்டு குடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம பணம் குடுக்குற மாரி இருக்கும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு கட்டாயத்துக்காக ஓகே சொல்லிடுவாரு. 2 பேரும் சேர்ந்து இப்ப வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து ஸ்டே பண்ற மாரி, சாப்பிடுற மாரி, தூங்குற மாரிலாம் எடுத்துட்டே இருப்பாங்களா, அப்படியே அவங்க விளையாட்டுத்தனமா பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ்லாம் வர மாரிலாம் இருக்கும். அப்படியே வரும்போது அவங்க பழைய ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வந்து போற மாதிரியே இருந்துட்டே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க சுதாரிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தூங்குவோம், கொல்லுவோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னன்றத டீட்டெயிலா சொல்லாதனால, அவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது தப்பாவே போய் சேர்ந்துரும். அதோட ஹீரோனோட லவர் இருக்கார்ல, பாய் ஃப்ரெண்ட், அவரும் இத பார்த்துட்டு இந்த அளவுக்குலாம் இவ பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கோவமாவே வந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தவங்க அந்த செட்ல அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன இப்ப அவரு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த மாரிலாம் பண்றான்னு சொல்லி ஹீரோயின் மேல கொஞ்சம் கோவம் வரும். இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் செட்டு சேர்ந்துட்டு இருப்பாரு. இங்க வந்துட்டு இந்த ரியா பொண்ணு இருக்காங்கல்ல, புதுசா வந்து சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்ப எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்திருப்பாங்க. சேர்ந்துட்டு இப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குக் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருப்பாங்க. வந்துட்டு இப்ப எல்லாரும் வந்து குக் பண்ணி ஜாலியா இருக்காங்களா, இதெல்லாம் வந்துட்டு இப்போ உங்க ஃபோட்டோ எடுத்து யாருக்கு அனுப்புவாங்கன்னா, ஒரு பொண்ணு கோச்சுக்கிட்டு போச்சுல்ல, என்னென்ன பிச்சைக்காரி நினைச்சுக்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு அனுப்புறாங்க. நீயும் வந்து ஜாயின்
பண்ணுன்னு சொல்லும்போது அது வந்து சட்டை பண்ணாமல் அதுக்கு ரொம்ப கோவமாவே இருக்குது. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு சண்டைக்கு மெயினான இன்னொரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு இப்போ நான் பேசினா தான் வருவேன் அப்படின்னு தானே எல்லாம் சொல்ல வரீங்க, நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ எடுத்து வந்து தொலை அப்படின்னு சொல்லும்போது நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் போட்டுறாங்க. என்னதான் இந்த மாதிரிலாம் ஓகேவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட போக பிடிக்கல. உடனே அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 பேர் வந்து நிற்கிறாங்க. யார் அப்படின்னா ரியாவும் அவரோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ வந்தால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிடுது. இவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்து முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாண நாளும் வந்து டேட்டும் வந்துடுது. அது மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டு அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அப்போ வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இது மாதிரி ட்ரெஸ்ஸு பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸுன்னு எடுக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக சிறப்பாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு இதை சாதாரணமாக நடத்தக்கூடாது, பயங்கர கலாட்டாவாக பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாத கலாட்டாலாம் பண்ணி அந்த கல்யாணத்தை சிறப்பாக பண்ணி வச்சுறாங்க. அதோடு எல்லாமே நல்ல விதையாக தான் நடந்து முடிஞ்சிடுது. இப்போ அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல ரியாவோட ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட எல்லாமே எல்லா ஆசைகளும் நிறைவேறின மாதிரி நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து கொஞ்ச நாள் அப்படியே வாழ்கிறார். ஒரு 2-3 மாதம் வந்து வாழ்ந்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின்ட்டு என்ன சொல்வார்னா, என்னால் தான் உங்கள் லவ் பிரிஞ்சதா வந்து நான் இன்னும் மனசால நான் கவலைப்படுறேன். என் முன்னாடி 2 பேரும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக கை கோர்த்து நடங்கணும்னா அவங்க 2 பேரும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. சரி சந்தோஷமாக வேணாம், அட்லீஸ்ட் கையை கோர்த்தாவது நடங்க, ஒரு ஃபோட்டோவாது, ஏன்னா அவருக்கு ஃபோட்டோ எடுத்து பழக்கம்ல, ஒரு ஃபோட்டோவாது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கையை கோர்த்துட்டு அப்படியே நடக்கிறாங்க. நடக்கும்போது ஒரு ஃபோட்டோவும் இவர் எடுத்துறாரு. எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரியா வந்து பயங்கரமாக கத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல அவர் வந்து இறந்தே போயிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அந்த ஹை ஸ்கூல்லேருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்து அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கும் போது சேர முடியாமல், அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நோயும் வந்துட்டு, அதுக்கப்புறமும் இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி திரும்ப அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி இவர் கூட வந்து சேர்ந்து ஒரு வேளையை கல்யாணம் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க டைமில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே நார்மலான ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வரணும், யாருமே அழுகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி நிறைய சொல்லி வச்சிருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. அவங்களுக்கு அழுக வரும்போது கூட அதை சிரிப்பாக மாற்றிட்டு தான் இருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனலாக எடுத்திருப்பாங்க. அதோட எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டாங்கல்ல, நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு. அவங்க வந்து இவரை வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அப்பத்துலேருந்து அது யாருக்குமே அவங்க வெளிப்படுத்திருக்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க நினச்சி அதை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாம் தனித்தனியாக கிளம்பி போகணுன்ற முடிவுக்கும் வந்திருப்பாங்க. கடைசியில் இவங்களால அழுகையை அடக்க முடியாமல் பயங்கரமாக இவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரை வந்துட்டு ஹீரோ சந்திரிச்சு சொல்லுவார், இந்த மாதிரி அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் கூட நீ சந்தோஷமாக சேர்ந்து வாழ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது ஒன்றே அந்த ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோக்கு இது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்துலேருந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இல்லாட்டி நம்மளால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் பாய் ஃப்ரெண்ட் வெளியூர் போய் வேலைக்காக போயிருக்காருல, அதெல்லாம் பற்றி யோசிக்காம ஹீரோனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இன்னைக்கு நான் அவருக்கு கால் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கவங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு மியூசிக் ஷோ ஒன்று இருக்குது, அதுக்கு போகலாம் வரியான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பாங்க. ஹீரோக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வேலை இருக்கும், அதனால எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். டக்குன்னு இவங்க வந்து ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இவருக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வேலை, நம்ம ஒரு ஆசைப்பட்டு கூப்பிட்டா அவன் செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோ வந்து கால் பண்ணுவார். ஏன் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் வேறு வந்திருப்பார். அவரோட நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துட்டு இருப்பார். அதை வேறு காணுமேன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே வருவாங்க பாருங்க. அவர் பாய் ஃப்ரெண்ட் வெளியே நின்றுட்டு இருப்பாரு. வெளியே நிற்கிறத பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வேலை இவ்வளோ நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உள்ளவான்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போயிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதை பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன கேட்பாரு, உண்மையிலேயே என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன், ஒரு ஹக் இல்லை, ஒரு கிஸ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் விதவிதமாக எப்போவுமே எனக்காக எல்லாமே பண்ணுவேன், இன்றைக்கி என்னன்னா ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை பேருக்கு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லணும். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதே தெரியாது, ஒரு மாதிரி முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அவரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அப்புறம் பேசி பார்க்குறாங்க. இப்போ நைட்டு வந்து ஒரு அதாவது மியூசிக் ஷோ ஒன்று இருக்குன்னாங்களா, அதுக்கு கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தனியாக கிளம்பி வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்களுக்கு முன்னாடியே உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஹீரோயினுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வரமாட்டேன்னு சொன்னார், அவரோட வேலையெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு சரி நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், இதுக்கப்புறம் எதுவுமே சரி வராது, இதோட எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ திரும்பவும் ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இப்போ அந்த மியூசிக் ஷோவில் வந்துட்டு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. ஹீரோயினை கூட்டு போய் ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு அவர் பாட்டுக்கு பாடுறாரு. ஹீரோயின் ஃபஸ்ட்டு பாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி பாடலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் பாடலான்னு ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. இவங்க ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் காலேஜில் இந்த மாதிரி பாடும்போது தான் இவங்க வந்து அப்படியே மாறி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து எமோஷனலாகி 2 பேருமே அழுதுகிட்டே இருப்பாங்க. கீழே இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவங்களாம் கிஸ் பண்ணுங்க கத்திட்டு இருப்பாங்க. இல்லை எல்லாமே இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அழுதுகிட்டே வெளியே போயிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ அவருக்கும் ஒன்றும் புரியாது. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவரோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்துருவாரு. இன்னும் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். உடனே அவர் திட்ட ஆரம்பிச்சுருவாரு, கத்த ஆரம்பிச்ச உடனே, "இல்ல நம்ம 2 பேருக்கு இதே மாரி கோணல்ல போனா வந்து செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "உனக்கு இப்ப அதுதானே ஆசை? நான் பிரேக்கப் பண்ணணும். நீ அவன் கூட அப்படி இப்படின்னோனே, அதான் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேண்டாம்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவருக்கும் கோவம் வந்துரும். சரின்னு சொல்லிட்டு அவரும் பிரேக்கப் பண்ணலான்னு சொல்லிடுவாரு. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. தனித்தனியாவும் போயிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, "நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்." அப்படின்னு வந்துட்டு அவரால குடுக்க முடியாத ஒரு அமௌண்ட் வந்து பெரிய தொகையா எனக்கு வந்து நஷ்டம் ஆயிட்டா நீ குடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ வந்து இப்ப இத என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சாரு. அவர் நடிக்கிற படம் எல்லாமே ரொம்ப ரீச் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவர் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோஸ் போட்டாலும் நல்லா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, இதுக்கு மேல எனக்கு நடிக்க விருப்பம் இல்லன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அங்க ஒரு பொண்ணு வந்து ஆறுதலா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வரதுக்கு நீ என்ன சாதாரணமா வந்தியா? எவ்வளோ போராட்டத்துல வந்திருக்கோம். அசால்ட்டா இத தூக்கி போட்டு போறேன்னு சொல்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், சரி ஓகே நான் நடிக்கிறேன்ற மாரி அவரும் நடிச்சிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பேங்க்ல தானே இருக்காங்க. அந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சது இவங்க தான் அவங்க ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ப்ரூஃப்ல பார்த்துருப்பாங்க. "ஓ நீங்களா?" அப்படின்னு சொல்லி பேசும்போது, "இப்ப எங்க 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க எப்ப வேணா அவர் கூட சேர்ந்துக்கலாம்." அப்படின்ற மாரி அவங்க வம்பு வளர்க்குற மாரியே பேசுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி ஊரே பேசுது அப்படின்ற மாரிலாம் அவங்க ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி, "நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. "இல்லையே யார் அப்படிலாம் சொன்னதுன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "ஆமா நீங்க போடுற போஸ்ட் எல்லாம் தான் அப்படிதான் தெரியுது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. இவங்கலாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்து அந்த அந்த ஹீரோயினோட லவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த பொண்ணோட நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு, ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு கொண்டுட்டு இருப்பாரு. அவங்கள கூட்டிட்டு இப்ப வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சுருவாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அங்க இருப்பாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீயா? நீ என்னோட எனிமி ஆச்சே." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருக்குள்ள நேருக்கு நேர் ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் பழகிட்டு இருந்தது இவங்க 2 பேருக்கு தெரியாதுல்ல. மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, கேட்பாங்க, "என்னோட லைஃப்ல நீ அதிகமா தலையிட்டு இருக்க. உன்னால தான் என் லைஃப்ல பல பிரச்சனை வந்து நீ இங்க இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. தெரிஞ்சாலும் அவங்க விலகாம இதே மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "அவனுக்கு நான் சரியான நேரத்துல நான் தான் கைட் பண்ணேன்." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அவர் பாய் ஃப்ரெண்ட் பார்ப்பாங்க. "இதனால தான் நீ என்கிட்ட வந்துட்டு பிரிஞ்சிரலாம் அப்படி இப்படின்னு நீ சொன்னியான்ற" மாரி அவங்க கேட்கும்போது, "இல்ல அப்படிலாம் கிடையாது. இவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் பங்குக்கு சொல்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இருக்கும். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயின இப்ப அந்த ஃபங்ஷனுக்கு கூட்டிட்டு போன இவங்களோட லவர் வந்து அவங்க தான் அப்படின்ற மாரி அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார்ல. அதனால உங்க லவ்வர வந்து கூட்டு வந்து ஒரு லைவ் ப்ரோகிராம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வேற வழி இல்லாம தான் அத பண்ணணும்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீங்க 2 பேரும் சுத்திட்டு இருக்கீங்க. நான் வந்து பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு உடனே அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "அப்படி உண்மையிலேயே இவன வந்து நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சீன்னா, அவனுக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. இப்ப அவனோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம். இந்த கட்டத்துல நீ வந்து இது மாரி பண்ணல, இந்த ப்ரோகிராம் பண்ணல அப்படின்னா, அவனோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். அததான் நீ விரும்புறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. இப்ப அந்த ப்ரோகிராம்க்கு வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்ப லவ்வே பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப்பே ஆயிடுச்சு. இப்ப ஊருக்காக வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ற மாரிலாம் உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு ஐடியாவா குடுத்துட்டு இருக்கும். பூங்கொத்துலாம் வாங்கி குடுத்துட்டு, "ப்ரொபோஸ் பண்ற மாரி பண்ணு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேளு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரும் வந்துட்டு அவங்க சொல்லிக் குடுக்குற மாரிலாம் ஏதோ ஆக்ஷன் எடுக்கிற மாரி நடிக்கிற மாதிரி வந்துட்டு இவங்க கிட்ட வந்து பூக்கொத்து குடுத்துட்டு, அந்த வீடியோலாம் ஓடிட்டே இருக்குல்ல, லைவா போயிட்டே இருக்குல்ல, "என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கேட்டுட்டே இருப்பாரு. எனக்கு நல்லாவே தெரியுது. இது எல்லாமே அவ சொல்லிக் குடுத்து இவன் ஒவ்வொன்னா வந்து செஞ்சுட்டு இருக்கான். இந்த பூக்கொத்து குடுக்குறது, லவ் ப்ரொபோஸ் பண்றது, எப்ப கல்யாணம் கேட்கறது எல்லாமே அவளோட டயலாக். அதனால இவங்களுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. டக்குனு என்ன பண்றாங்கன்னா, "எனக்கு இவன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியா முன்னாடி சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அவமானமா போயிடுது அவருக்கு. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கோவமாயி டக்குனு வந்து ஹீரோயின வந்துட்டு அது வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்கும். இதே நேரத்தில வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. இவ என்ன ஓகே சொல்லிடுவாளா? அப்படி இப்படின்னு. நல்ல வேளை இப்ப ஓகே சொல்லல. அப்ப நேரா ஹீரோ கூட தான் அவ சேர போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க வந்து அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோன ஓங்கி ஒரு அறையே அறைஞ்சிரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளோ நாள் அவன் கொண்டு வந்தது அவனோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் பண்ணிட்ட." அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இந்த தடவ கோவம் வராது. அவங்க பொறுமையாவே சொல்லுவாங்க. பொறுமையாவே சொல்றாங்க, "எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். எங்க லைஃப நாங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய விஷயத்த வந்து நீ சொல்லி நாங்க பண்ணணுமா? அதனால அவன் மேல எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இப்ப இல்லன்றது எனக்கு நல்லா தெரியுது. அது இல்லாம நீ அவன லவ் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னோனே இவங்க ஒரு மாரி அமைதியாயிடுறாங்கன்னா, உண்மை வெளிய வந்துருச்சு அப்படின்னு உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு ஏத்த பேர் அவனா தான் இருப்பான். ஏன்னா அவன் இப்போ நீ சொல்றத தான் அதிகமா கேட்குறான். அதனால நான் வந்து உன்ன ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. அப்படி ஏதாவது இருந்தா என்ன மன்னிச்சிரு." அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாரி சந்தோஷமா போயிடுது. சரி இவ லைஃப்லேருந்து போனா போதுன்ற மாரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இவர் இருக்கார்ல ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அவர்ட்ட வந்துட்டு, "நம்ம இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டாம். நம்மளுக்குன்னு ஒரு புது இடத்த பார்ப்போம்னோன." அவங்க என்ன சொல்றாலும் அப்படியே தலையாட்டி பொம்மை மாரி ஓகே ஓகேன்னு அவர் சொல்றாரு. அவரும் வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப ஹீரோயினோட இவ தான் நம்மளுக்கு செட் ஆவா. இவ தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாரி அவரும் நினைக்க ஆரம்பிச்சுருவாரு. இது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்த குடுத்துரும். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவும் அப்பாவும் கூட ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த பொண்ணோட லைஃப் வந்து இந்த மாரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணி பேசுறாரு ஹீரோயின் கிட்ட. நான் உன்ன மீட் பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து எதுக்காக? திரும்ப திரும்ப ஹர்ட் பண்றதுக்காகவா? அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க. உடனே இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, "டேய் நம்ம 8 வருஷத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணோம்ல, அந்த பிளான் இப்போ நம்ம திரும்ப பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விடேஷன் மாரி அனுப்புறாங்க. இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த டைமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அந்த படிச்சு முடிச்சிருப்பாங்கல்ல, கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஹீரோயின் மட்டும் கரெக்ட்டா வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இப்போ தனியாவே எல்லாரும் அத சேர்ந்து அந்த கிராஜுவேஷன் டே மாரியே நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மாரி கோட் போட்டு, அந்த மாரி தலையில தொப்பியெல்லாம் போட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் குடுத்துருவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது என்னது இது அப்படின்னு அவங்க வேற ஏதோ நினைச்சு வந்திருப்பாங்க. ஆனா வந்துட்டு இங்க வந்து அது ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அது நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல. அதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து இப்போ ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு இப்போ ஹீரோயின் பேரெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் குடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த ஸ்டேஜ்க்கு மேல இருந்துட்டு ஒரு ஸ்பைடர் மேன் வர மாதிரி வருவாரு. அது யாருன்னு பார்த்தா ஹீரோவா தான் இருப்பாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் வந்துட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்பதான் ஹீரோயின வந்து கூப்பிட்ட உடனே அவர் வந்து சொல்லுவாரு, அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணும்போது எந்த மாரி பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, வித்தியாசமா ஸ்பைடர்மேன் படத்துல வர மாரி தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதாவது பேசும்போது அந்த படம் பார்க்கும்போது லவ் ப்ரொபோசல் வந்து இந்த மாரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, சரி அந்த மாரி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. இப்பதான் அவர் ஒரு விஷயத்தையும் சொல்லுவாரு. அதாவது ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்கல்ல, என்ன லவ் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு 3 டேஸ் டைம் குடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டிருப்பார்ல. அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி ஒரு செட்டெல்லாம் போட்டு மேல இருந்து ஸ்பைடர்மேன் மாரி இறங்கி வந்து அவங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அப்ப அவர்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு காசெல்லாம் கையில இருந்திருக்காரு. அதனால தானே அவர் ஏழ்மையான இருந்ததுனால தானே அவர் வசதியான ஒரு இடத்துல வந்துட்டு கல்யாணம் பண்ணலாம் பண்ற மாரி ஆயிடுச்சு. அதனால அந்த சூழ்நிலை வந்து இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, அப்ப நான் இந்த மாரி செட்டு போட்டு நான் உன்ட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. அதனால தான் உன்கிட்ட ஒரு 3 டேஸ் டைம் கேட்டேன். அந்த 3 நாள்ல எப்படியாவது பணத்த ரெடி பண்ணி இந்த மாரி ஒரு செட்டு போட்டு உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்குள்ள புரிஞ்சுக்காம இவ்ளோ பெரிய சண்டை வந்துட்டு இத்தன வருஷம் நம்ம பிரிஞ்சு இருந்துட்டோம்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிரும். டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, சரி இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ என் லவ் எத்துப்பியா அப்படின்ற மாரி கேட்கும்போது ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இவ்ளோ தப்பு பண்ணிட்டோமா? வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டா எத்தன வருஷம் வந்து பிரிஞ்சு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்ற மாரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் திரும்ப பதிலுக்கு வந்து லவ் யூன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, 3 நாள் கழிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி பண்ணிடுவாங்க. சரி 3 நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாரு, என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லாம அவங்க பாட்டுக்கு ஆட்டம் காட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு பொறுமை இல்லாம வந்து ஒரு மாரி டென்ஷன் ஆயிடும். டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டேஜ் மேல ஏறி போய் நின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சுருவாரு. இவர் பாட்டு பாடுனாலே ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்குமா, உடனே அவங்க வந்துட்டு சந்தோஷப்பட்டு அவங்களும் மேலையில ஏறி வந்து பாட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய மெமரீஸ்லாம் வர மாதிரி இருக்கும். உடனே எல்லாரும் அவங்கள சேர் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து திரும்பவும் கேட்பாரு. அப்ப அவங்க பதில் சொல்லாம அவர கிஸ் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துரும். இப்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க் வந்து எப்படி இருக்கும்னா, அப்பாடா எத்தன வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாரி, இது ஒரு பெரிய ஒரு வேலைய நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே சந்தோஷப்படுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுல அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு ஃபுல்லாவே அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்களா, அதோட திரும்பவும் அவங்க ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா, அந்த மாரி வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. அது